future aspirants. Happy Thursday. I'm Anusha Surendar and welcome to Edample Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic, Science and Substance on Outcome of Trump Visit. So February 24 and 25. So in the 2 days May, US President Trump வந்து இந்தியா விசிட் பண்ணியிருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இங்கே என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து சைன் போட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். President Donald Trump's India visit can easily be cleaved into two separate parts. ஸோ cleaved அப்படின்றது ஒரு விஷயத்தை ரெண்டாக பிரிக்கலாம், அதான் வந்து cleaved. The symbolism of the joint rally with Prime Minister Narendra Modi along with their obvious personal rapport and the actual bilateral outcomes of their Delhi meeting. So அதாவது இந்த மீட்டிங்கை வந்து ரெண்டாவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட அவங்களோட ஃபேமிலி கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல டைம் கிடைச்சிது. அண்ட் செகண்ட் திங் இஸ் bilateral outcomes of their Delhi meeting. ஸோ என்னென்ன சிக்னேச்சர்ஸ் என்னென்ன வந்து பண்ணணும், என்னென்ன மீட்டிங்கில் பேசணும், யுனைட்டடாக சேர்ந்து என்னென்ன பண்ண போகிறோம் அது எல்லாமே பேசினதாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து அங்கே நடந்தது, ரெண்டாக பிரித்து பார்க்கும்போது ரெண்டுமே நடந்திருக்கு. ராப்போர்ட் அப்படின்றது ஒரு புரிதல், ஸோ ரெண்டு பேருக்குமான புரிதலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. On the former, it is clear that the public address at Ahmedabad Sardar Patel Stadium reflected an unprecedented relationship between the leaders of India and the United States, with each expressing admiration of work that they done in their own countries. So இதுக்கு மேல ஒரு விஷயம் என்னன்னா, அஹ்மதாபாத் சர்தார் பட்டேல் ஸ்டேடியம்ல 1.5 லட்சம் மக்களுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி எப்போதுமே நடக்காத அளவுக்கு இந்தியா அண்ட் அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்றது தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. மிஸ்டர் ட்ரம்ப் ரெஃபர் டு மிஸ்டர் மோடி ஆஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட் அண்ட் அ ட்ரெமெண்டஸ்லி சக்சஸ்ஃபுல் லீடர் ஹூ ஹி கிரெடிட்டட் வித் இந்தியாஸ் ப்ராக்ரெஸ். ஸோ மிஸ்டர் ட்ரம்ப் வந்து அட்ரஸ் பண்ணும்போது மிஸ்டர் மோடியை பற்றி புகழாரம் நிறைய வந்து சொல்லியிருந்தாரு. ஆஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட், ஸோ உண்மையான ஒரு நட்பு உரிய ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் அ ட்ரெமெண்டஸ்லி சக்ஸஸ்ஃபுல் லீடர். ஸோ அந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேர்ட் வந்து என்னன்னா, டீ கடை வச்சுட்டு ஒரு பிரைம் மினிஸ்டரா அந்த ஒரு ஜேர்னி, ஸோ அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடர் அப்படின்றத வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவோட ப்ராக்ரெஸ், ஸோ இந்தியாஸ் வெற்றி, அது எல்லாமே சேர்ந்தது தான் மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அ டே லேட்டர் ஹி டிஸ்கிரைப் மிஸ்டர் மோடி ஆஸ் அ வெரி ரிலீஜியஸ் மேன், அ வெரி காம் மேன், பட் அ வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன். அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து மிஸ்டர் மோடியை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரிலீஜியஸ் மேன். ஸோ மிஸ்டர் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வரும்போதே, அதாவது அவங்களோட ஃப்ளைட் விட்டு இறங்கும் போதே ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு வரவேற்பு தான் இருந்தது. ஸோ அ வெரி காம் மேன், ஸோ இஸ் வெரி சைலண்ட் அண்ட் வெரி காம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னும் மோடியை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. Mr. Modi in turn complimented Mr. Trump for his leadership and thanked Mr. Trump's family for what he described as a historic visit that will open a new phase. ஸோ இந்த மாதிரி ட்ரம்ப் சொன்னதுக்கு மிஸ்டர் மோடி வந்து காம்ப்ளிமெண்ட்டாக அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஃபார் மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் ஃபேமிலி, ஸோ அவங்க ஃபேமிலிக்கே அவங்க வந்தது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் வியூ மாதிரி, ஒரு ஹிஸ்டாரிக் விசிட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லியிருக்காரு. த இன்விடேஷன் டு மிஸ்டர் ட்ரம்ப் வாஸ் இன் itself a political endorsement, given that it came in an American election year, months after Mr. Modi referred to the slogan "Aapki baar Trump Sarkar" at his Houston rally. ஸோ இந்தியா விசிட் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணதே மிஸ்டர் ட்ரம்ப்க்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்டோர்ஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு அப்ரூவல், ஒப்புதல், அதுதான் வந்து என்டோர்ஸ்மெண்ட். இதுக்கு முன்னாடி மிஸ்டர் மோடி வந்து யூஎஸ் விசிட் பண்ணி அந்த ஹாஸ்டன் ரேலி அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆப்கி பார் ட்ரம்ப் சர்கார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ திஸ் இஸ் தி டைம் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மிஸ்டர் ட்ரம்ப். ஸோ இந்த டைம் வந்து ட்ரம்போட கவர்மெண்ட் நடக்க போகுது அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாரு. மிஸ்டர் மோடி would have been particularly pleased on 3 counts. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து ஒரு 3 விஷயத்தினால
மிஸ்டர் மோடி ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அப்படின்னா அந்த மூணு விஷயம் என்னன்னு பார்க்கலாம். With Mr. Trump's refusal to speak about restrictions in Kashmir. So first of all, Kashmir issue பத்தி Mr. Trump எந்த ஒரு questionum raise பண்ணல. About the arson over the CAA that darkened Delhi's skies even as the two leaders met. So Citizenship Amendment Actக்கு அகெயின்ஸ்டா போராட்டம் வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த மீட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ கூட அதை பத்தி கூட எந்த கொஸ்டினும் கேட்கல. ஆர்சன் அப்படின்றது கலவரம். And Mr. Trump's endorsement of Mr. Modi's belief in religious freedom. So freedom of religion அந்த amendment பத்தி கூட Mr. Trump வந்து Mr. Modi கிட்ட எந்த கொஸ்டினும் ரைஸ் பண்ணல. ஸோ இந்த மூணு விஷயத்துக்காக ரொம்பவே ஹாப்பி ஆனாரு இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் மோடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. This was some relief given earlier briefings by US officials that these would be raised. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிலீஃபை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா யூஎஸ் ஒஃபீஷியல்ஸ் வந்து முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அது நடக்காதது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கு. In contrast, the visit's concrete outcomes were not as dramatic or historical as the Trump-Modi rally images were. ஸோ அதுக்கு மாறா, அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகுன்றதுக்கு மாறா என்ன நடந்ததுன்னா ரொம்ப ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ இப்போ பிஸ்னஸ் டீலிங்ஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். Although the External Affairs Ministry had said at least 5 MOUs would be ready for signing, the 3 made ready were 2 on healthcare and 1 letter of cooperation on LNG pipeline infrastructure. ஸோ ஆல்ரெடி வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஸோ அவங்க வந்து அட்லீஸ்ட் 5 MOUs வந்து சைன் ஆகும் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. MOU அப்படின்றது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ டைப் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து 2 பார்ட்டிஸ்குள்ள இனிஷியேட் பண்ணி அதை வந்து முடிக்கிறது தான் வந்து மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து 5 வந்து பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்தது வந்து 3 வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 3 MOUs வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 வந்து ஸோ இட் இஸ் ரெடி. ஸோ இது வந்து ரெடியாக தான் இருக்குது, பட் இன்னும் சைன் பண்ணலை. அண்ட் 1 லெட்டர் ஆஃப் கோஆப்ரேஷன் ஆன் LNG பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். LNG அப்படின்றது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். ஸோ அதுதான் வந்து LNG. ஸோ அந்த பைப்லைன் வந்து இட் இஸ் ஆன் எல்லாமே ப்ரொசீஜர்ஸில் இருக்குது. There were a few major deals signed around the visit as well, and at least 2 that had been expected could not be completed. The conversion of an MOU for Petronet to invest in American gas company Tellurian into an agreement, as well as commercial agreement for Westinghouse to build 6 nuclear reactors in Andhra Pradesh. ஸோ இதில் வந்து மேஜர் டீல்ஸ் வந்து சைன் பண்ணணும் அப்படின்றது வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து 2 விஷயம் ரொம்ப மேஜரான விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகலை. அது வந்து என்னன்னா இந்த MOUல வந்து பெட்ரோநெட்டை வந்து கன்வெர்ட் பண்றது, அதாவது யாரு கூடனா அமெரிக்கன் கேஸ் கம்பெனி டெலூரியன் வந்து இன்வெஸ்ட் பண்ற அந்த அக்ரிமெண்ட்டும் அண்ட் வெஸ்டிங் ஹவுஸ் டு பில்ட் 6 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஸோ அவங்க வந்து ஆந்திர பிரதேஷ்ல வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பில்ட் பண்ண போற அந்த அக்ரிமெண்ட்டும் வந்து இன்னும் சைன் ஆகல. தி அக்ரிமெண்ட் சைன் ஃபார் டிஃபென்ஸ் பர்ச்சேசஸ் worth $3 billion, including American helicopters, has led to both sides signaling more cooperation in defense, military exercises and technology sharing. ஸோ இந்தியா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த டிஃபென்ஸ் டீல் வந்து சைன் ஆயிடுச்சு. ஸோ அமெரிக்கா வந்து அவங்களோட டிஃபென்ஸ் மிலிட்ரி டெக்னாலஜிஸ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அது வந்து அதோட மதிப்பு வந்து $3 billion. ஸோ அதை வந்து நம்மள்ட்ட விற்க போகிறாங்க. And while the two leaders shared strong language and preferences aimed at China's hegemony in the South China Sea, as well as the Belt and Road Initiative, they did not broach the next steps in the Indo-Pacific Partnership, including possible militarization as well as joint funding to counter the challenge from Chinese loans in the region. ஸோ 2 லீடர்ஸ்மே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அட் சைனாஸ் ஹெஜ்மோனி அப்படின்றது மேலாதிக்கம், லீடர்ஷிப். ஸோ அதான் வந்து ஹெஜ்மோனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த சைட்லனா சைனா சி as well as பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்.
ஸோ ஒரு கனெக்ட் இருக்கணும், சைனாக்கும் நம்மளுக்குமான அந்த கனெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. தே டிட் நாட் பிராச் அப்படின்றது raise for discussion. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனுக்குள்ளெல்லாம் போகலை. எதை பற்றி போகலை அப்படின்னா இண்டோ பெசிபிக் பார்ட்னர்ஷிப். ஸோ அதை பற்றி அவங்க எந்த ஒரு டிஸ்கஷனுமே ரொம்ப பெருசாக பண்ணிக்கல, இன்க்ளூடிங் பாசிபிள் மிலிட்டரைசேஷன் as well as joint funding. ஸோ அது அந்த சைனீஸ் லோன்ஸ் அதுக்குள்ளே வந்து இண்டோ பெசிபிக் பார்ட்னர்ஷிப், ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே வந்து அவங்க பெருசாக போகலை. The two governments must now strive to complete the unfinished agreements and set the course for their newly designated comprehensive strategic global partnership. ஸோ இப்போ ரெண்டு கவர்மெண்ட்டுமே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியாவது அந்த அன்ஃபினிஷ்ட் அக்ரிமெண்ட்ஸை வந்து முடிக்கணும். ஸ்ட்ரைவ் அப்படின்றது போராடி முடிக்கணும். ஸோ இது வந்து என்ன ஒரு புதுசாக உருவாக்கும் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் குளோபல் பார்ட்னர்ஷிப். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து உருவாகும். More immediately, with the political backing of both leaders, negotiators must move towards the much anticipated yet elusive trade deal. ஸோ ரெண்டு லீடர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் வந்து இப்போ வந்து ரொம்பவே நெகட்டிவான ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எதிர்பார்த்த மாதிரியான சில டீலிங்ஸ் இருந்தாலும் கூட எட் எல்யூசிவ் ட்ரேட் டீல். ஸோ இது வந்து ஒரு மழுப்புற மாதிரியான ஒரு ட்ரேட் டீல் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டாபிக் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போகலாம். செகண்ட் டாபிக் செக்ஸ் அண்ட் பவர் on Harvey Weinstein conviction. இந்த டாபிக்கோட ஓவர்வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ப்ரொடியூசர், ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹார்வே வெயின்ஸ்டன். ஸோ அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஸ்ட், ஸோ அவங்கள எல்லாத்தையுமே ரொம்ப வற்புறுத்தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு #MeToo மூமெண்ட்ல வந்து அவர் மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இப்போ அவரை வந்து யூஎஸ்ஏல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Former Hollywood producer Harvey Weinstein has been convicted of 2 felony sex crimes and potentially faces 29 years in prison. His New York courtroom trial, during which 6 women testified that he assaulted them, was a touchstone for the global #MeToo movement and for holding powerful, wealthy men accountable for the sexual harassment and assault of women. ஸோ ஃபார்மர் ஹாலிவுட் ப்ரொடியூசர் ஹார்வி வெயின்ஸ்டன் வந்து 2 ஃபெலோனி செக்ஸ் கிரைம்ஸ், ஃபெலோனி அப்படின்றது குற்றங்கள், ஸோ இந்த மாதிரி செக்ஸ் கிரைம்ஸ் வந்து பண்ணதுனால அவரை வந்து 29 இயர்ஸ் இன் பிரிசன், ஸோ 29 இயர்ஸ்க்கு இனிமேல் ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. கன்விக்டட் அப்படின்றது தண்டனை. ஸோ நியூயார்க் கோர்ட் ரூம் ட்ரையலில் வந்து 6 பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது தட் ஹி அசால்டட் தெம், ஸோ ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தியிருக்காரு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. வாஸ் அ டச் ஸ்டோன். டச் ஸ்டோன் அப்படின்றது a standard or criterion by which something is judged or recognized. ஸோ ஒரு ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து டச் ஸ்டோன் ஃபார் தி குளோபல் #MeToo மூமெண்ட். ஸோ அந்த #MeToo மூமெண்ட்ல தான் வந்து இது நடந்திருக்கு. The prosecution's case was tricky because, given the length of time that had passed since the alleged incidents, there was a lack of physical and forensic evidence that might have supported the allegations against Mr. Weinstein. ஸோ இந்த ப்ராசிக்யூஷன் கேஸ் வந்து டக்குன்னு வந்து முடியல. ஸோ இது வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தது. எதனால ட்ரிக்கியாக இருந்தது அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் பண்ண விமென்க்கு ஆதரவாக எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் போயிடுச்சு. ஃபாரன்சிக் அப்படின்றது சயின்டிஃபிக் டெஸ்ட் ஆர் டெக்னிக்ஸ். ஸோ அந்த ஒரு க்ரைம்க்கு வேண்டிய அந்த சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. As a result, the trial became a painful struggle for the survivors to prove their credibility. ஸோ அதனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. Matters were complicated by some of the survivors acknowledging having had consensual sex with him after being attacked by him, which gave the defense opportunities to argue that the women had wanted to further their careers.
ஸோ இது வந்து இந்த விமன் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணது என்னன்னா, ரொம்ப வாலண்டியரா வற்புறுத்தி எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ என்னன்னா, அவங்க ஃபர்தரா உங்களோட கெரியர் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரிலாம் நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. However, the survivors, including a production assistant who said he had forced her to have sex in 2006, and a former actress who said he had raped her at a hotel in 2013, said that he was a predator whose premeditated actions, including not only the attacks on the survivors but also attempts to leverage his power over their professional lives to buy their silence. So அவங்களோட சர்வைவர்ஸ், அதாவது அவங்க கூட ஒர்க் பண்ற கட்டாயத்தின் பேர்ல இருக்கிறவங்க, ஸோ அவங்கள எல்லாருமே அவங்கள முதற்கொண்டு ரொம்ப ஹராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் தி சர்வைவர்ஸ் இன்க்ளூடிங் அ ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க இன் 2006. ஸோ திஸ் இஸ் தி ஹராஸ்மெண்ட். அண்ட் அ ஃபார்மர் ஆக்ட்ரஸ், ஸோ ஒரு ஆக்ட்ரஸ் கூட ரேப் பண்ணியிருக்காங்க இன் அ ஹோட்டல் இன் 2013. ஸோ இது வந்து இப்போ நடந்தது கிடையாது. ஸோ முன்னாடியே நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்பையிலேருந்தே வந்து யாருமே அந்த வாய்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போதான் வந்து அதுக்கான ஆக்சுவல் தண்டனை வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிரிடேட்டரோட கம்பேர் பண்றாங்க. அதாவது ஸோ மற்றவங்க கெட்டு போகணும்னு நினைப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து பிரிடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து பிரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அகோர குணம் கொண்ட ஒரு ஹியூமன் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஹூஸ் ப்ரீமீடியேட்டட் ஆக்ஷன்ஸ், ப்ரீமீடியேட்டட் அப்படின்றது முன்கூட்டியே. ஸோ அந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கு. டு லிவரேஜ் இஸ் பவர், லிவரேஜ் அப்படின்றது மேக்ஸிமம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, அதுதான் வந்து லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சைலண்டா இருக்குமோ அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. While he was ultimately found guilty of a criminal sex act in the first degree and of rape in the third degree, he was acquitted of the more serious charges of predatory sexual assault involving 2 other women. So first வந்து first degree and rape in the third degree. So இந்த மாதிரி criminal sex வந்து பண்ணும்போது he was acquitted. acquitted அப்படின்றது விடுதலை. So already வந்து இதுக்கான தண்டனைகள் அனுபவிச்சு விடுதலை ஆய் வந்தவங்க தான். The hashtag #MeToo movement was kicked off in 2006 by activist Tarana Burke as a battle against traumatic, widespread and underreported incidents of assault on women in many but not all cases in workplace. ஸோ இந்த ஹேஷ்டாக் மீ2 மூமெண்ட் இது வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து 2006 பை தரானா பியூர்கே. ஸோ இவங்களால ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஹேஷ்டாக் மீ2 மூமெண்ட். ஸோ இதில் வந்து எந்தெந்த பெண்கள் வந்து கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மூமெண்ட்டாக தான் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. While it began in Hollywood and mostly in the US, it spread like wildfire and reverberated through India too. ஸோ இது வந்து ஹாலிவுட்ல மோஸ்ட்டாக ஆரம்பிக்கப்பட்டது அண்ட் யூஎஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சர்வைவ் ஆச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியாக்குள்ளேயும் வந்துருச்சு. Soon, social media platforms became the means for women to tell their stories about high-profile men, specifically allegations of sexual impropriety, detailing the alleged acts and naming the men involved publicly. ஸோ இதெல்லாமே வந்து இதுக்கு மேலேயும் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து விமென்க்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஹை ப்ரொஃபைல் உள்ள ஒரு சில ஆளுங்களால் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்ட நிறைய விமென் வந்து பப்ளிக்காக வந்து பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. The outpouring of stories of abuse, often by multiple accusers for one man, centered on men of considerable professional standing in India. ஸோ இந்த மாதிரி நிறைய வெளிப்பாடுகள் வந்து வராமையே போகுது. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலான சில விஷயங்கள்லாம் இருக்கும், சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இது வந்து சொல்ல பயந்துட்டு சொல்ல கூச்சப்பட்டுட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, உள்ளேயே இருக்காங்க அண்ட் ஈவன் இன் இந்தியாவில் கூட இருக்காங்க. இன் மெனி கேசஸ் தி அக்யூஸ்ட் பர்சன் வாஸ் ஃபயர்ட் ஆர் ரிசைன் ஆர் லெஸ் ஆஃபன் ஹேஸ் ஃபைல்ட் அ லாசூட் அலிஜிங் டிஃபமேஷன்.
ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ்ல வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை ஒன்று ரிசைன் பண்ணிடுவாங்க, இல்லை அப்படின்னா அந்த லாக்கு அந்த சட்டத்துக்கு முன்னாடி அவதூறு வழக்கு வந்து தொடருவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கும். If anything, the Weinstein conviction and the #MeToo movement have unearthed the seamy workplace culture of sexual abuse and harassment. ஸோ இந்த #MeToo movement இது வந்து விமென்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ இதில் ஆரம்பிச்சது வந்து எல்லாருக்குமே ஒரு பப்ளிக்காக வந்து சொல்லக்கூடிய ஒரு தைரியம் வந்து வருது, எஸ்பெஷலி ஃபார் செக்ஷுவல் அபியூஸ் அண்ட் ஹெராஸ்மெண்ட்க்கு. Regardless of the shape that the movement now takes, that very act of shining a light on a dark social reality has given pause for thought to a generation of men who might have earlier adopted a more cavalier attitude about consent. So இந்த ஆக்ட்ல இருந்து பிடிப்பட்ட இந்த ஹியூமன், ஸோ இந்த ஆக்ட் மூலயமா பிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் சோஷியல் ரியாலிட்டியை வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங் ஆக்கின மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருக்கு. ஸோ நிறைய பேரோட மென்னோட தாட் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து அது இல்லாமல் ஆக்கிடுது. ஸோ இந்த மூமெண்ட்ல என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிருக்கு. ஸோ கெவலியர் அப்படின்றது வீரம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்க பர்சனுக்கு இது ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிருக்கு. டாபிக் 2 டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.